நிலுவையில் உள்ள உடனே வழங்கிடு மாதாந்திர உணவளிப்பு தொகையை கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5000 கர்நாடகா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி போன்ற தமிழ்நாடு பல்வேறு வகை மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாடு பல்வேறு வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிந்தோர் நல முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக ஆட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலான கூட்டங்களில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய ஒரு 2005 படி 2024-25 கோர்ட்டு வளாகத்தில் பாதைகளை செப்பனிடு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் மாற்றுத்திறனாளிக்கு கொடு மாற்றுத்திறனாளிக்கு ஊதியத்தை தமிழ்நாடு பல்வேறு வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிந்தோர் நல முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவராக இந்த சங்கத்தினுடைய வழி நடத்தி கொண்டிருக்கின்ற ஆரோக்கியராஜ் ஆகிய நான் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாநில நிர்வாகத்திற்கும் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளானது ஏற்கனவே பல முறை இந்த மாதாந்திர உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்து நிலுவையில் உள்ள அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் உடனே விடுவிக்க வேண்டும். மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தில் 2005 படி 24-25 ஆண்டிற்கான முழு வேலையை சுழற்சி முறையில் வழங்காமல் தொடர்ந்து வழங்கிட வேண்டும். மானியத்துடன் வரக்கூடிய வங்கி கடன்களை தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் உடனே தாமதப்படுத்தாமல் வழங்கிட வேண்டும். மேலும் கோர்ட் பஸ் நிறுத்தத்திலிருந்து நடக்க முடியாத, காது கேளாத, வாய் பேசாத மாற்றுத்திறனாளிகள் படும் அவதிற்கு பேட்டரி காரை மாற்றுத்திறனாளி நல அலுவலகத்திற்கு இயக்கப்பட வேண்டும். மேலும் கோர்ட் பஸ் நிறுத்தத்தில் டிவைடர் அமைத்து வேகத்தடை அமைக்க வேண்டும். மற்றும் சுழற்சி முறையில் வழங்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தில் கணவன் மனைவி ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு பாகுபாடு இல்லாமல் மாற்றுத்திறனாளிக்கு மட்டுமே 100 நாள் வேலையை வாழ்வாதாரத்திற்காக வழங்கப்பட வேண்டும். இந்த 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எமது தமிழ்நாடு பல்வேறு வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிந்தோர் நல முன்னேற்ற சங்கம் இன்று 19/6/2024 புதன்கிழமை அன்று ஒரு ஆர்ப்பாட்டத்தினை கையில் எடுத்திருக்கின்றது. இதற்கு விடை கெடுக்க நாங்கள் எல்லாம் வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். ஆரோக்கியராஜ்.